வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பீச் ஸ்டைல் மசாலா சுண்டல் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக தயாரிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இங்கே நான் வந்து எல்லோ கலரில் அந்த பட்டாணி கிடைக்கும். உங்களுக்கு இங்கே டிமார்ட்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்து நான் நல்லா கழுவி 2 முறை கழுவி தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா அது வந்து ஊதிருக்கு. இப்போ அது வந்து நல்லா இன்னொரு வாட்டி கழுவி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அதே காஃபி டம்ளர் அளந்த இல்லையா இந்த பட்டாணியை, அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் வேக விட்டேன். இந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடியை வந்து நான் வெங்காயம், தக்காளி, மாங்காய், மல்லி இதெல்லாம் வந்து கார்னிஷிங்க்கு ரஃப்பாக வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தேவைப்படும், கேரட்டை திருவி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து மிளகு அரைச்ச மிக்ஸி தாங்க, இது பார்த்து கமெண்ட் அடிக்காதீங்க. மிளகு அரைச்ச மிக்ஸிலேயே நான் வந்து மசாலா தயாரிச்சிட்ருக்கேன். இதில் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சிருக்கேன். இந்த பேனில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரைச்ச விழுது, தக்காளி வெங்காயம் விழுது நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த விழுதை இன்னொரு வாட்டி அந்த மிக்சியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். இது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கினேன். இந்த மசாலா பொடி என்னென்ன இதில் நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், சாட் மசாலா, கரம் மசாலா தூள் இத்தனையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு மேலே வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது இஷ்யூ ஆகும் அப்படியே பட்டாணியெல்லாம் சாப்பிட்றது. ஸோ பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து வேக வச்ச பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த பட்டாணி வந்து அந்த மசாலாவில் கலந்து நல்லா வெந்து அந்த மசாலா டேஸ்டெல்லாம் நல்லா ஊறி வரணும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி வந்து நல்லா கொதிக்க போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த பட்டாணி வந்து அந்த மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்நேரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து காஃபி ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டேன். இது காஃபி டைமுக்கு நான் சர்வ் பண்ணின்னு இருக்கேன் சாயங்காலம். இது வந்து இந்த மசாலா சுண்டல் ஒரு பவுலில் போட்டு மேலே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க மாங்காய், திருவி வச்சுருக்க கேரட், பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி, மேலே வந்து மல்லி தழை தூவி நான் இது வந்து கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சௌ கிடைக்கும் இல்லைங்களா மிக்ஸ்சரு, அந்த மிக்ஸ்சரை மேலே தூவி நான் இது வந்து பீச் ஸ்டைலில் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. புதினா இலையில் இருந்தால் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். என்கிட்ட அன்றைக்கி இல்லை, ஸோ அதை நான் சேர்க்கல. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு வெரைட்டியான மசாலா சுண்டல் அங்கே பீச் சைடில் சர்வ் பண்ணுறது. இன்னொரு வெரைட்டியும் நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேங்க. மாங்காய், தேங்காய், பட்டாணி மசாலா சுண்டல் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. பை.